ரம்ஜான் ஸ்பெஷல் விளையாட்டு விழாவ வேடிக்கை பார்க்க போலாமா? ஆமாங்க. காலையில எந்திரிச்சு தொழுகைலாம் முடிச்சு, ஊர்வலம் எல்லாமே முடிச்சுட்டு, ஒரு 2, 3 மணி போல வந்து விளையாட்டு விழா ஸ்டார்ட் ஆயிரும். இந்த விளையாட்டு விழாவ யார் நடத்துவான்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டிபி கட்சியை சார்ந்த மக்கள்கள் தான் நடத்துவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு யூனிக்கான விளையாட்டு போட்டிய கொண்டு வருவாங்க. இந்த காடுல மாவு அள்ளிட்டு போய் அந்த கிளாஸ்ல போய் போடணும். இந்த பேனா வந்து இடுப்புல கட்டி விட்டுருப்பாங்க. அத அந்த பாட்டிலுக்குள்ள கோர்த்து அந்த பாட்டில தூக்கிட்டு ஓடணும். ஒவ்வொரு விளையாட்டுமே யூனிக்கா இருக்குங்க. ஒவ்வொரு வருஷமே ஒரு புது புது விளையாட்ட வந்து கண்டுபிடிச்சு கொண்டு வருவாங்க. மியூசிக் சேரு, அதுக்கப்புறம் ஒரு 7:30, 8 மணி போல வந்து வீர விளையாட்டுக்கள் ஸ்டார்ட் ஆயிரும். கம்பு விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. பெண் பிள்ளைகள்லாம் நெறைய பிள்ளைக கலந்துக்கிருச்சுங்க. ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களும் இப்ப வந்து கம்பு விளையாட்டுல நம்ம ஊர்ல நெறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. பார்க்கவே மனசுக்கு அவ்வளோ அரிசியா இருந்துச்சு. இந்த இதுல மாரி சிறுசாட்டம், பெருசாட்டம் பார்த்தோம்னா மாரி ஒவ்வொரு ஆட்டமும் ஒவ்வொரு அழகா இருந்துச்சுங்க. ஏன்னா, இப்ப இருக்க சூழ்நிலைக்கு தற்காப்பு கலைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு தற்காப்பு கலைகள கத்துக் குடுங்க. ஏதாச்சும் ஒரு கலைகள. பாருங்க ரெட்டை கம்பு, இந்த துணிய கட்டி தேசிய கொடி கட்டி சுத்துனது. அதுக்கப்புறம் பசங்க வந்து கபடி விட ஆரம்பிச்சாங்க. லாஸ்ட் அந்த புள்ள தீப்பந்த சுட்டுச்சுங்க. பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா ஃபயரா இருந்துச்சு. இந்த மாரி ஒவ்வொரு விளையாட்டும் ஒவ்வொரு யூனிக்கா இருந்துச்சு. இதோட நம்ம இந்த மினி விளாக் முடிஞ்சுச்சு. நாளைக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை.